குளிர்காலத்தில் அடிக்கடி நன்கு சூடாக ஏதாவது சாப்பிட தோன்றும். அப்போது பெரும்பாலானோர் காஃபி, டீ என்றுதான் குடிப்பார்கள். ஆனால் அதற்கு பதிலாக சூடான சூப்புகளை குடித்தால் இதமாக இருப்பதோடு உடல் ஆரோக்கியமாக இருக்கும். சூப்புகளில் பல வெரைட்டிகள் உள்ளன. அதில் ஒன்றுதான் தக்காளி சூப். இந்த தக்காளி சூப்பில் ஏராளமான சத்துக்கள் நிறைந்துள்ளன. முக்கியமாக தக்காளியில் வைட்டமின் சி மற்றும் லைகோபைன் போன்ற சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்களும் வைட்டமின்களும் உள்ளன. இந்த வைட்டமின்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்த உதவுகின்றன. நல்ல சூடான தக்காளி சூப்பை குடிக்கும் போது உடலின் வெப்பநிலை அதிகரிக்கும். இந்த வெப்பம் உடலில் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து தசைகளை ரிலாக்ஸ் செய்ய உதவுகிறது. குளிர்காலத்தில் அடிக்கடி சளி, இருமல் பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் தக்காளி சூப்பை குடிக்கும் போது அதில் உள்ள வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தும். தக்காளியில் மிகவும் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்டான லைகோபைன் உள்ளன. இது இதயத்தை வலுவாக வைத்துக் கொள்ள உதவி புரியும். முக்கியமாக லைகோபைன் கெட்ட கொழுப்பை குறைத்து இரத்த நாளங்களின் செயல்திறனை அதிகரிக்கும். குளிர்காலத்தில் தான் மாரடைப்பு ஏற்படும் அபாயம் அதிகம் உள்ளன. எனவே இந்த குளிர்காலத்தில் தக்காளி சூப்பை குடிக்கும் போது இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்புகளும் குறையும். அதிக சரும வறட்சியை சந்திப்பவர்கள் தக்காளி சூப்பை குடிக்கும் போது அது உடலுக்கு நீரோட்டத்தை அளித்து சருமத்தில் வறட்சி ஏற்படாமல் தடுக்கும். செரிமான பிரச்சனையால் பாதிக்கப்படுபவர்கள் தக்காளி சூப்பை குடிக்கும் போது செரிமான மண்டலம் சிறப்பாக செயல்படும். முக்கியமாக இந்த தக்காளி சூப் மிக சிறந்த ஒரு இரவு உணவாகவும் இருக்கும். தக்காளியில் நார் சத்து அதிகமாக உள்ளது. எனவே தக்காளி சூப்பை குடிக்கும் போது குளிர்காலத்தில் சந்திக்கும் செரிமான பிரச்சனைகள் தடுக்கப்படுவதோடு மலச்சிக்கலும் தடுக்கப்படும்.